அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிகழ்த்தின் நிறுவனம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தேனீயை வைத்து அல் குர்ஆனின் வசனங்களின் மூலம் இறைவனை நிரூபித்து விடலாமா? ஒரே ஒரு தேனீயை வைத்து நிச்சயமாக நிரூபித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல மறுக்க முடியாத ஒரு சான்றா இருக்கு. அதை பார்ப்போம். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டோம் ஜோடிகளை பத்தி. அதுல ஒரு வசனத்தை சொல்ல நம்ம மறந்தோம். நிச்சயமாக பூமியில் முளைக்கின்ற புற்பொன்றுகள் எல்லாவற்றும் மனிதர்களாகிய இவர்களையும் இவர்கள் அறியாத எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக படைத்தானே அவன் மிகவும் பாக்கியமானவான் அப்படின்னு நல்லா குர்ஆன்ல சொல்றதை பார்க்கணும். ஜோடி ஜோடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் படைச்சா அதனுடைய தனித்துவத்தை நம்ம முழுமையா எடுத்து சொன்னோம். அந்த வகையில தேனீக்கெல்லாம் ஆண் ஜோடி பெண் ஜோடி ஆணு பெண் இப்படித்தான் இருக்கு. அல்ல தேனீக்களை கட்டளையிட உள்ள நீங்க மலைகளிலையும் மரங்களிலையும் மனிதர்கள் இருப்பிடத்திலையும் வீடு கட்டிங்க, உமது இறைவனின் வழிகளில் எளிதாக நீ செல்லு அப்படின்னு கட்டளையிடுறான். வேலை செய்யக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் பாத்தீங்க அப்படின்னா இறைவன் தேனீகளுக்கு விடும் பொழுது இன்று அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. நிச்சயமாக பெண் தேனீகள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த அரபு இலக்கண வார்த்தை என்ன, பெண் தேனீகளுக்கு பயன்படுத்தப்பட்ட கட்டளை சொல்லாக பயன்படுத்தப்பட்ட தேனீக்கான இலக்கண வார்த்தை என்ன அப்படின்னா பெண் இலக்கண தேனியை பயன்படுத்துறான். பெண் தேனியை அல்லாஹ் பயன்படுத்துறான். அந்த இலக்கண வார்த்தையை பயன்படுத்துறான். இது எப்படி சாத்தியம் மனித அறிவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு அதே போல தேனீக்களை பொறுத்த வகையில ஒரு இடத்துல ஒரு பூவை பார்த்துச்சு அப்படின்னா ஒரு தேனி அந்த தேனி தன்னுடைய கூட்டுக்கு வந்து மற்ற தேனீகளுக்கு ஒரு மேப் போல போட்டு கொடுக்கும். அது ஒரு சரியான ஒரு நடன முறையில சரியான முறையில போய் சேரும். எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு தேனி போனாலும் சரியான முறையில அது வரும், ஒரு மேப் போட்டது போல அப்படிங்கிற விஷயம். இது அல்லாஹ் குர்ஆன்ல நிச்சயமாக சொல்லக்குள்ள உமது இறைவன் காட்டியிருந்த வழிகளில் எளிதாக செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம். எவ்வளவு ஆச்சரியமானது. அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையிலும் எல்லா மனிதர்களும் இந்த தேனியை பத்தி அன்னைக்கு எவ்வளவு ராஜா தேனி தான் எல்லா வேலையும் செய்யும் அப்படி இப்படி நினைக்கக்கூடிய நேரத்துல அனைத்திலிருந்தும் தனித்து விளங்கியது அல் குர்ஆன். என் அன்பு சகோதர சகோதரி, அடுத்து இறைவன் சொல்லக்குள்ள தேனுடைய வயிற்றிலிருந்து பல வண்ணங்களுடைய பானம் வெளிப்படுது அப்படிங்கிறான். மனிதர்கள் நினைத்தார்கள் நிச்சயமாக தேன் என்பது ஒரே கடல்லே இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அல் குர்ஆன் அதை தெளிவுபடுத்தி இல்ல, அதனுடைய வயிற்றுல வெக்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து பல விஷயங்களை பல இதை கெமிக்கலா ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ப அது மாத்தோம், ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ப கலர் வரும் அப்படிங்கிறத இதையும் அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்தினாங்க இன்று அப்படிங்கிறத. அடுத்த கான்செப்ட் பாருங்க. உமது இறைவன் தேனீக்கு செய்தி அறிவித்தான், நிச்சயமாக மரங்களிலும் இதுலயும் கூடு கட்டு அப்படின்னு அறிவிச்சான்ல. அதுல தேனீக்கள் எப்படி கூடு கட்டும் தெரியுமா? அருங்கோண வடிவம், வட்டம் சதுரம் முக்கோணம் இது எதுவுமே இல்லை, இப்படி அருங்கோண வடிவில கட்டும். இப்படி கட்டக்கூடிய நேரத்துல அதாவது குறைந்த ஒரு விஷயங்கள்ல குறைந்த கட்டடத்துல மிக முழுமையாக உறுதியான ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும். தேனி எதுவுமே லீக் ஆகாத அளவுக்கு அந்த அளவுக்கு மிக துல்லியமாக கட்ட முடியும். இது அனைத்தும் ஒரு உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அறிவியலாளர்கள் கூறக்கூடியது இதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நிச்சயமாக தேனீக்கு நாம் வகை அறிவித்தோம், தேனீக்கு அதனுடைய உள்ளுணர்வை இறைவன் அளித்தான். ஒவ்வொரு விஷயங்களிலும் எல்லா விலங்குகளுக்கும் அல்லாஹ் வழிகாட்டினான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்ன விஷயம் தெரியுமா? அதாவது உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வரலாற்றுல எங்க நம்ம எடுத்தாலும் சரி கிட்டத்தட்ட எல்லா நூற்றாண்டுகள்லயும் எல்லா சங்க இலக்கியங்கள், தமிழ்ல எக்கச்சக்கமான இலக்கியங்கள், ஒவ்வொரு இலக்கியத்திலையும் அரபு கவிதைகள், முகமது நபி காலத்திலேயே வாழ்ந்த சம காலகட்டத்தில் உள்ள எல்லா கவிதைகள்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கருத்து உறுதியானது. நிச்சயமாக தேன் என்பது அது பூல இருந்து எடுத்து வாயால கொண்டு போய் வைக்குது அப்படிங்கிறதா. மிகப்பெரிய ஆட்கள் என்று போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய தத்துவ நூல்கள் எல்லா நூல்கள்லயும் இந்த கருத்து தான் பரவலா இருக்கு. எப்படி குர்ஆன் தனித்துவமா விளங்குச்சு தெரியுமா? இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்த அந்த வார்த்தை தான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், தேனை நீ எடுத்து தேன் வாயிலிருந்து எடுத்து பூக்கள்ல இருந்து எடுத்து போய் வைக்கிது அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. மாறாக தேனு நீ போய் சாப்பிடு அப்படின்னு நல்லா சொல்றான். அடுத்து கீழே சொல்றதுதான் என்ன அப்படின்னா அதன் வயிறுகளிலிருந்து பன்மையா சொல்றான், வயிற்று அதனோட வயிறுகளிலிருந்து பல நிறங்களுடைய பானம் வெளிப்படும் அப்படின்னு நல்லா சொல்லக்கூடியதை பாக்குறோம். உடம்புல இருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். அது 2 வயிறு தெளிவான முறையில இருக்கு அப்படிங்கறத சொல்றதை பார்க்க முடியும். பன்மையான வார்த்தைகளை வயிறுகள் அப்படின்னு எல்லாம் பயன்படுத்துறதை அந்த இடத்துல பார்க்க முடியும். இது எப்படி மனிதர்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத கேள்வியா இந்த இடத்துல இருக்கு. எவ்வளவு துல்லியமானது அல் குர்ஆன் அப்படிங்கிறத பாருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த வேதியியல் பிணைப்பு நடந்துதான் அது தேனா மாறுது. அதையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். எப்படி தனித்துவப்படுத்தப்படுது அல் குர்ஆன் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்க பாக்க அறிவியலாளர்கள் விளக்கக்குள்ள இந்த தேனு கட்டக்கூடிய இந்த நடனம் அந்த பாதைக்கான அது செல்லுது பாருங்க. அது அருங்கோண அமைப்புல வீடு கட்டுறது எல்லாமே தனி உள்ளுணர்வு அதுக்கு இருந்தா மட்டும்தான் சாத்தியம்னு சொன்னாங்க. அதை தான் அல்லாஹ் உள்ளுணர்வை அவன் அளித்தான், இறை வகையை அறிவித்தான் தேனிகளுக்கு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தனை சான்றுகளை பார்த்த பிறகும் இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய என் நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோவை சமர்ப்பிப்போம். நிச்சயமாக அவர்கள் இறைவனை நோக்கி வர வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே.